வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். நான் காத்தால என்ன பண்ணிட்டேன், அதை என்ன குழி பணியாரம் பண்ணி சாப்பிட்டுட்டேன். திடீர்னு என் பையன், அம்மா எனக்கு அது வீடியோ வேணும்னா, நான் என்ன கோல்மால் பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். அதாவது இன்னைக்கு சஷ்டி விரதத்துக்கு சக்கரை பொங்கல் நேத்தியம், அது பிரசாதம். இது பீன்ஸு கறி, பீன்ஸு தேங்காய் போட்ட கறி. இது கீரை, சிவப்பு முளைக்கீரை, அதை போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். அதை திறந்து பார்த்தீங்கன்னா ரசம், பருப்பு ரசம். அவ்வளோதான் இன்றைய சமையல். இப்போ மாவு என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட இட்லி தோசை மாவு இருக்குது, அதுலேயே கொஞ்சம் அடை மாவு கொஞ்சம் மிஞ்சி போச்சு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இதில் என்னென்ன தேவையானது போடுறேன்னா, தாளிச்சு கொட்டியிருக்கேன். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி எல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டியிருக்கேன். இப்போ என்னென்னலாம் பச்சையாக சேர்க்க போகிறேன்னா, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்துப்பேன், அதனால முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். ஏன் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, அதில் இல்லாத சக்தியே கிடையாது, ஏழைகளின் நண்பன் அவர். அதனால எல்லாத்துலேயுமே நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. இதை நான் குழி பணியாரமாக ஊற்ற போகிறேன். இதை தான் இன்றைக்கி காத்தால நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்தேன். அதை திருப்பியும் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதனால் நான் இந்த அடை மாவு காத்தால பண்ண மீதி இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு உங்களுக்கு பண்ணுறேன். காத்தால பண்ண இதை மீதி இருந்தது, அந்த ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்னு இந்த இட்லி மாவும் இதில் எல்லாம் போட்டுட்டு இந்த மீதி இந்த அடை மாவையும் சேர்த்துட்றேன். இப்போ உங்களுக்கு அடையில் எல்லா பருப்பும் இருக்கா, அதுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சா. புளிக்க ஒரு நைட்டு அடை பண்ணிட்டோன்னா காத்தால ரொம்ப புளிக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அதை இந்த மாதிரி குழி பணியாரமாக நம்ம யூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை குழி பணியாரமாக ஊற்றிட போகிறேன். திருப்பியும் சொல்கிறேன், அடை மாவு 2 கரண்டி இருந்தது, தோசை மாவு 2 கரண்டி போட்டேன், தேவையான உப்பை போட்டாச்சு, தாளிச்சு கொட்டியாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். ஸோ இது தாளிச்சு கொட்டின பிறகு பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், எல்லா கீரையும் சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லியும் ஒரு கீரை தான், கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இதில் நீங்கள் ஒரு நாளைக்கு இப்படி பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம், தேங்காய் துருவி போடலாம். தேங்காய்ன்ற பாருங்கள், கேரட் துருவி போடலாம், கோஸ் போடலாம், பீட்ரூட் போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு இது பேர் என்ன, ஒன்று நீட்டாக ஒரு காய் சுரக்காய், அதை கூட துருவிட்டு புழிஞ்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நைஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்றேன். நான் ஏற்கனவே அதில் உப்பு இருக்குது, இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்துடுது. இப்போ நம்ம குழி பணியாரம் கல்லில் ஊற்றிட்டோன்னா நம்மளோட ஈஸி காத்தால டிஃபன் ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். இது நான் சீசனிங்கே பண்ணலை, ஆக்சுவலாக அப்படியே வாங்கினேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. ஏற்கனவே இருந்தது, நான்ஸ்டிக்காக இருந்ததுனால அது கொஞ்சம் எனக்கு யூஸ் பண்ண முடியல, எல்லாம் பிஞ்சு கொஞ்சம் கிராச்சஸ் விழுந்துடுது. அது யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ இரும்புலையே, அதாவது காஸ்ட் அயன், எல்லாமே காஸ்ட் அயன் தான். நான் பாண்ட்லி வச்சுருக்கிறது, தோசைக்கல் வச்சுருக்கிறது எல்லாம். ஸோ இதுவும் ஒன்று வாங்கி வச்சுட்டேன். இப்போ இது சௌரியமாக இருக்குது, நல்லாவே வேலை செய்கிறது. இதை நம்ம மூடி போட்டு தான் வேக வைச்சா தான் நல்லா வேகும். ஸோ இந்த மாதிரி எந்த மூடி இருக்கோ அதை போட்டு மூடி போட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டோமா. இப்போ இன்றைக்கி சமையல் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பீன்ஸு தேங்காய் போட்ட கறி, பிரசாதம் சக்கரை பொங்கல், கீரை மசியலோ கூட்டோ, பருப்பு ரசம். ஏன் மசியலோ கூட்டோன்னா, நான் மத்து போட்டு கடைஞ்சேன் மசியல் மாதிரி. நம்ம தயிர் கடையிறோம்ல, அந்த மத்துலேயே கொஞ்சம் கடைஞ்சி விட்டதுனால அது கடையல் மாதிரியும் இருக்க, மசியல் மாதிரியும் இருக்குது, கூட்டு மாதிரியும் இருக்குது, அதனால அப்படி சொன்னேன். ஸோ கூட்டாச்சு, ரசமாச்சு. இப்போ சாதமத்தில் தான் வெடிக்கணும். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா, லஞ்சு வேணுமா, இல்லை வேறு என்ன ரெசிபி வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த இதுலேருந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். முன்னெல்லாம் அப்படி தான் நீங்கள் கேட்குறத தான் நான் வரிசையாக போட்டுருந்தேன். அதில் தான் நான் ஒருத்தர் உளுந்தங்கஞ்சி கேட்டிருந்தான்னு அதை போட்டேன், உளுந்தங்களி.
பயங்கரமா ஓடிச்சு அந்த வீடியோ. ஸோ வியூவர்ஸ் கேட்கறத போடும்போது அதுக்கு நல்ல ரீச் இருக்குன்னு நான் என்னோட அபிப்பிராயம். உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க. ஸோ நேற்று நான் என்னென்ன பண்ணேன்னு உங்களுக்கு சொன்னேன். அதாவது புளியோதரை பொடியும் இன்னொன்று என்ன பண்ணேன், புளியோதரை பொடி பண்ணேன், அப்புறம் கொள்ளு பிரண்டை பொடி பண்ணேன், டீ பொடி பண்ணேன். ஸோ இந்த 3 பண்ணேன். இன்னைக்கு திருப்பியும் கொள்ளு பொடி தான் பண்ண போகிறேன், ஆர்டர் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கொள்ளுப்பொடி ரசம் பண்ணார், கொள்ளு ரசப்பொடி எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நாங்கள் 2 டம்ளர் சூப் மாதிரியே குடிக்கிறோம் அப்படின்லாம் கமெண்ட் வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது. ஏன்னா வாங்குறதோட நிறுத்தாம நல்ல ஃபீட்பேக் கொடுக்கும்போது பண்ற எங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்டா இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து வீடியோவே போட்டிருக்கேன், கொள்ளு ரசப்பொடி எப்படி பண்றதுன்னு, நீங்க அதை பார்த்தும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வெந்துன்னு இருக்கு நம்மளோடது, இன்னும் கொஞ்சம் வேகணும், வேந்தா திருப்பி போடலாம். பாருங்க இப்போ வந்து நம்மளோட இது வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். என்னடா குச்சி வச்சு இல்லையா, அந்த கம்பி வச்சு இல்லையான்னு பார்க்காதீங்க, என்ன கிடைக்கிறதோ அதை யூஸ் பண்ணிடுவேன் நான், என்னோட பாலிசி அதான். ஸோ இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் ஜம்முன்னு அழகாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா பாருங்கள் 2 பக்கமும் ஜம்முன்னு வெந்து வருது பாருங்கள். அவ்வளோதான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் செவந்துடுத்துனா நம்ம எடுத்துட்டோன்னா உள்ள மாவெல்லாம் இருக்காது, நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான். ஸோ இன்றைய நம்மளுடைய ஸ்பெஷல் டிஃபன் குழி பணியாரம் ரெடி. சாப்பிட வரீங்களா? இல்லை வெஜிடபிள் குழி பணியாரம் தான் வேணுமா? வேணும்னா போட்டுருவோம், அது ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் துருவி போட்டு அது தலையில் போட்டு ஊற்ற வேண்டியது தான். என்ன கரெக்டா? சரி. இன்னும் இப்போல்லாம் நான் கதை சொல்கிறது இல்லையேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால புக்ஸே படிக்கிறது இல்லை. நான் அதோட அஸ்ட்ராலஜி கிளாஸ் படிக்கிறதுனால எனக்கு அந்த அஸ்ட்ராலஜி படிக்கவே டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வீடியோலாம் போட முடியாமல் இருக்குது. நான் இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ போடுறேன். ஸோ அதுக்காக ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க இப்போ எடுத்துடலாமா, இதை தட்டில் எடுத்து டிஸ்பிளே பண்ணிடலாமா? 2 பக்கம் செவந்துட்டா இல்லையா? செவந்துட்டு பார்த்தீங்களா? ஸோ நம்ம குழி பணியாரம் ரெடி. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், ட்ராயிங் அப்படி ஒரு குத்து குத்தணும், கையில் கூட இப்படி எடுத்துடலாம். ட்ராயிங்னு ஒரு குத்து குத்தணும், எப்படி எடுத்துடலாம் ட்ராயிங். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குழி பணியாரம் ரெடி. இன்னைக்கு காத்தால வந்து ஒரு குருமா பண்ணியிருந்தேன், அதான் பிளெயின் குருமா, ஒயிட் குருமா. அது காலியாக எடுத்து, இல்லைன்னா நான் டிஸ்பிளேயில் அதை வச்சுருப்பேன். இப்போ இருக்கிறது லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குன்னா கீரை மசியல் இருக்குது, அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நேற்று வீடியோ போட்டேன்ல சம்பந்தி, அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதான இப்போ என்னால் டிஸ்பிளேயில் காமிக்க முடியல. ஸோ உங்களுக்காக இந்த குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்ததா, டேஸ்ட்டாக இருந்ததா, மிச்ச மீதியெல்லாம் போட்டு ஜம்முன்னு ஒரு டிஃபன் ரெடி பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லுங்கள். இனி ஆர்டருக்கு என்ன பண்ணணும், 8300820475 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். எங்களோட என்னென்ன ஐட்டம்ஸ், கிட்டத்தட்ட 30-40 ஐட்டம்ஸ் இருக்குது, எது வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த இது கூட குளுக்கோந்து ரொம்ப நல்லா இருக்கும், அது தேனில் பண்ணது தான், அது வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. மினிமமாக வாங்கி பாருங்கள், பிடிச்சிருந்தது, நல்ல குளிர்ச்சியாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னா திருப்பியும் வாங்கிக்கோங்க. நன்றி. எங்களோட ஹேர் ஆயிலும் ஸ்டாக்கில் இருக்குது. ஆரோக்கியமாக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.